இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து போராடி பெற்ற சுதந்திரத்தின் வாசலில் நின்றபோது தெற்கில் பெரியார், அண்ணா, கலைஞர் மூவருமே ஒரு லட்சியவாத அரசியலை முன்வைத்தனர். அதில் அண்ணாவும் கலைஞரும் தமிழ் பண்பாடு, அறம்சார் அரசியலையே முன்னெடுத்தனர். தமிழ்நாட்டில் திமுக வேர்விட்ட பின்னரே தமிழ் அடையாளங்கள், பண்பாட்டு விழாக்கள் கொண்டாடப்பட்டது. அந்த மாற்றம் பல துறைகளிலும் வெளிப்பட்டது. அரசியலில் தொடங்கிய மாற்றம் தமிழ்நாட்டின் கட்டமைப்பையே மாற்றியமைத்தது. 75 ஆண்டுகளுக்கு முன்னர் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது மக்களுக்கான தேவை என்னவோ அதையே திமுக களத்தில் பிரதிபலித்தது. பெரும்பான்மையாக எல்லோரும் சொல்வதும் எல்லோரும் நம்புவதும் ஐயா பெரியார் அவர்களுக்கும் மணியம்மையாருக்கும் நடந்த திருமணம்தான் திகாவிலிருந்து அண்ணா பிரிந்து வந்து திமுகவை தொடங்குவதற்கு காரணம். அது உடனடி காரணம், அது மட்டுமே காரணம் இல்லை. திராவிடர் கழகத்தின் வரலாற்றை பார்க்கிற போது 44 திராவிடர் கழகம் தொடங்கப்படுகிறது. 47 விடுதலை வருகிற போதே பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான கருத்து வேறுபாடுகள் வந்து விடுகின்றன. பெரியார் அந்த சுதந்திரம் என்பதை எப்படி பார்த்தார்? ஒரு வெள்ளைக்காரனிடமிருந்து இன்னொரு கொள்ளைக்காரனுக்கு ஆட்சி வரப்போகிறது. இது விலங்குகளின் சாவிகள் மாறுகின்றனவே தவிர விலங்கு அப்படியே தான் இருக்கிறது. இதை எப்படி கொண்டாட முடியும்? இது ஒரு துக்க நாள் என்றார். பெரியார் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகள் அப்படித்தான் சொன்னார்கள். அந்த விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்களில் காந்தியார் கூட கலந்து கொள்ளவில்லை, நவகாரியில் இருந்தார். எனவே இது சாவி மாறுகிறது, விலங்கு அப்படியே இருக்கிறது என்பது பெரியாரின் பார்வை. ஆனால் அண்ணா அதனை மிக தெளிவாக எப்படி பார்த்தார் என்றால், இரண்டும் உண்மைதான். வெள்ளைக்காரர்களும் வேண்டாம், இந்த கொள்ளைக்காரர்களும் வேண்டாம் என்பது சரி. ஆனால் 2 எதிரிகளில் ஒரு எதிரி தொலைவதை நாம் கொண்டாடத்தானே வேண்டும் என்று அண்ணா சொன்னார். இந்த நாள் இன்ப நாள் என்று அண்ணா சொன்னதற்கு காரணம், 2 எதிரிகளில் ஒரு எதிரி தொலைகிறான், இன்னொரு எதிரியோடு போராடி கொள்ளலாம் என்று அண்ணா சொன்னார். அப்போதே 2 பேருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வந்தன, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. தூத்துக்குடியில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டிலேயே அண்ணா கலந்து கொள்ளவில்லை. அப்போதே அது முற்றிவிட்டது. பிறகு சமாதானம் செய்து 1948 ஈரோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் மறுபடியும் அண்ணா கலந்து கொண்டார். அதுதான் திமுக உருவாவதற்கு முன்பு பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து கலந்து கொண்ட கடைசி மாநாடு. அதுதான் பட்டுக்கோட்டை அழகிரி கலந்து கொண்ட அவருடைய வாழ்நாளில் கடைசி மாநாடு. அந்த 48 பேசுகிற போதே அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கருத்து இருந்திருக்கிறது என்பதை அந்த உரையை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நமக்கு மக்களிடத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. நாம் தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், ஆனால் ஐயா அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். அப்போதே அந்த சிந்தனை அவருக்கு இருந்து தருகிறது. அடிப்படையாக 3 இடங்களில் பெரியாரும் அண்ணாவும் வேறுபட்டார்கள். அந்த மணியம்மையார் திருமணம் என்பது உடனடி காரணம், அதுதான் முற்றும் முழுதுமான காரணம் என்று சொல்ல முடியாது. 3 இடங்களில் வேறுபட்டார்கள். பெரியாரை போலவே அண்ணாவும் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளர். இறுதி வரைக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் மக்களை சென்றடைய வேண்டும் என்று நாம் விரும்பினார். 199 பேர் கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருக்கிற போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அந்த தேவன், அந்த ஒருவர் யார் என்பதை அண்ணா கடைசி வரைக்கும் சொல்லவும் இல்லை, வழிபாட்டு முறைகளை விளக்கவும் இல்லை. மக்களிடத்திலே 30 முக்கோடி தேவர்கள் என்பதை சுருக்கி 1 என்கிற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். எனவே கடவுள் கோட்பாட்டில் வேறுபாடு இருந்தது, மொழி பற்றிய கோட்பாட்டில் வேறுபாடு இருந்தது. பெரியார் எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக பார்த்தார். ஆனால் அண்ணாவின் பார்வை என்னவாக இருந்தது என்றால், மக்கள் உணர்ச்சிகரமானவர்கள், மக்களோடு இயைந்து போக வேண்டும். தமிழ் உணர்ச்சி என்பது மக்களுக்கு தேவைப்படுகிறது. எல்லாம் மொழிதானே என்று சொல்ல முடியாது. ஜனநாயக அடிப்படையில் மட்டும்தான் பெரியார் போராடுகிறார். ஆனால் தமிழ் மொழியின் தொன்மை, பெருமை இவைகளெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னவர் அறிஞர் அண்ணாவும் அவரை ஒட்டி வந்த தலைவர்களும். எனவே கடவுள், மொழி, 3வதாக தேர்தல். தேர்தல் என்பதில் 2 பேருக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருந்தது. அண்ணா என்ன கருதினார் என்றால், அதிகாரம் கைக்கு வந்தால்தான் நாம் நினைப்பதை செய்ய முடியும். ஆட்சி அதிகாரம் என்பது மிகப்பெரியது. அண்ணல் அம்பேத்கர் கருதியதைப் போலவே தான் அண்ணாவும் கருதினார். எனவே தேர்தல் என்பதை
அண்ணா ஏற்றுக்கொண்டு தேர்தலில் பங்கேற்றார். பெரியார் தேர்தலை ஏற்கவில்லை என்று சொல்ல முடியாது. நேரடியாக பங்கேற்கவில்லையே தவிர ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதேனும் ஒரு அணியை பெரியார் ஆதரித்திருக்கிறார் என்றால் அதுவும் தேர்தலில் பங்கெடுப்பது தான். ஆனால் தேர்தலில் பங்கேற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால்தான் நினைத்ததை செய்ய முடியும் என்று நினைத்தார். அதைப் போலவே 3 பெரிய செயல்களை 2 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த காலத்திலேயே அண்ணா செய்து முடித்தார். ஒன்று, ஐயா பெரியாரினுடைய நீண்ட நாள் கனவாகிய சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இருமொழி கொள்கையை இதுதான் இனி தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை என்று நிலைப்படுத்தினார். இவையெல்லாம் ஐயாவினுடைய கருத்துகள் தான். அதை தேர்தல் மூலமாக அண்ணா கொண்டு வந்தார். இரண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருப்பது போல தோன்றும். ஆனால் சரியாக சொன்னால் இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கிகள். பிறப்பால் அனைவரும் சமம், ஆனால் பாரபட்சமாக சமமற்றதாக இருக்கும் சமுதாயத்தை மாற்றியமைத்து பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தவும் அனைவருக்குமான சமூக நீதிக்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது 17ஆம் தேதி திமுகவை அறிவித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கழகம் தொடங்கப்படவிருக்கிறது என்று சொல்லி அறிவித்தார். அந்த கழகத்திற்கான கொடி எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் சொன்னார். அந்த கொடிக்கான விளக்கங்களையும் சொன்னார். அந்த செயல் திட்டத்தை மக்களிடம் விளக்குவதற்காக 18ஆம் தேதி ராபின்சன் பூங்காவிலே ஒரு பெரிய மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லா தலைவர்களும் திராவிட முன்னேற்ற தந்தை பெரியாரோடு இருந்து பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொடங்கிய நேரத்தில் அவரோடு வந்தவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு பேசுவதாக இருந்த நிலையில் பல தலைவர்கள் கலந்து கொண்டார்கள், பேசினார்கள். அதன் நோக்கம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய பணி என்ன என்பதுதான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் இந்த மொழி பிரச்சனை எல்லாவற்றையும் கடந்து மக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய கோரிக்கை ஆண் பெண் சமத்துவம் இருக்க வேண்டும், பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சாதி மேல் சாதியாகவும் இன்னொரு சாதி கீழ் சாதியாகவும் இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்து, மிக கடுமையான எதிர்த்து இந்த சமுதாய மாற்றத்திற்கான ஒரு இயக்கமாக தன்னுடைய இயக்கத்தை அவர் அமைத்து கொண்டார். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக 2 கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒன்று மொழி பிரச்சனை, இன்னொன்று மாநிலங்களுக்கான உரிமைகள். இல்லை, மாநிலங்களுக்கான உரிமைகள் இல்லாமல் ஒன்றிய அரசே எல்லா உரிமைகளையும் வைத்துக்கொள்வது என்பதை எதிர்த்து, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக நாங்கள் மேற்கொண்டு அதன் வழியே நாங்கள் செயல்பட வேண்டியதாக இருந்தது. அதனாலே ஒரு தனி அமைப்பு தேவைப்பட்டது என்று கூட நான் கருதுகிறேன். அண்ணாவும் கலைஞரும் முன்வைத்த லட்சியவாதம் லட்சோப லட்சம் இளைஞர்களை ஈர்த்தது. திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டின் திசைவழிப்போக்கை தீர்மானிப்பதில் ஆற்றிய பங்கும் வரலாற்று முக்கியத்துவமும் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. தொடங்கப்பட்ட நாள்லையே ஜெயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட ஒரு இயக்கம் இருக்குன்னா அது திமுகவாக மட்டும்தான் இருக்கும். இந்த கட்சி தொடங்கப்பட்ட நாளில் யாருக்குமே அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி ஆவாங்க, மந்திரி ஆவாங்க, கவுன்சிலர் ஆவாங்க அப்படிங்கிற கனவுகள் இருந்திருக்காது, அப்படி ஒரு சிந்தனையே இருந்திருக்காது. ஆனாலும் அதெல்லாம் பிற்காலத்தில் அந்த இடத்தை நோக்கி திமுக நகர்ந்தது. ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, அண்ணா 2 விஷயத்தை திருப்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று, சிறைக்கு அழைத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா மாதம் ஒரு போராட்டம், வாரம் ஒரு போராட்டம், 3 மாதத்துக்கு ஒரு போராட்டம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக போராட்ட களங்களை வடிவமைத்து அண்ணா தன்னுடைய தொண்டர்களை சிறைக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல்வேறு இடங்களில் சில கடுமையான சொற்களை கூட அண்ணா பயன்படுத்துகிறார். எப்படின்னா, ஒரு கல்வீச்சு சம்பவம், பேருந்து மேலே கல்வீச்சு சம்பவம் நடக்குது. காமராஜர் அதை குறிப்பிட்டு காளிகள்னு வார்த்தையை பயன்படுத்தி திமுக விமர்சிக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கு எழுதின கடிதத்தில் இந்த மாதிரி காமராஜர் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், ஆனாலும் ஒருவேளை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களை தம்பிகளாக மதிக்க மாட்டேன், என் கட்சிக்காரன்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன், அதில் நான் பெருமைப்பட அவசியமே இல்லை, உங்களில் 4 பேர் அடிபட்டிருந்தீங்கன்னா அது எனக்கு ஒரு நாள் வருத்தமாக போயிருக்கும், சாகத்தான் அழைக்கிறேன் உங்களை அப்படின்னு நான் எழுதுகிறார். அண்ணா தொண்டர்களை அழைத்தது சாகத்தான் அழைக்கிறேன்னு சொல்லி அழைத்தார், சிறைக்கு அழைத்தார். இதெல்லாம் மீறி அண்ணாவுக்கு பின்னால் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அணிவகுத்தது. அதற்கு அடிப்படையாக பார்க்குறது ஒரு விஷயந்தான். அவங்க பேசுனது ஒரு
மிகப்பெரிய லட்சியவாதம். ஒரு 25 வயது 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பொற்கால பழமை நம்மகிட்ட இருந்தது. ஆதி பழங்குடி சமூகமாக நாம் இருந்தபோது ஒரு சமத்துவ சமூகமாக நம்ம இருந்தோம். அப்படி ஒரு கோல்டன் பாஸ்ட் இருந்துச்சு, இடையில எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம திருப்பி ஒரு நவீன யுகத்தில் அந்த மாதிரியான ஒரு சமத்துவ சமூகத்தை அமைக்க போகிறோம். ஒரு தமிழ் ப்ரைடுங்கிற அடிப்படையில் அந்த ப்ரைடையும் எப்படி முன்வைக்கிறாருன்னா, வெறும் பிறப்பு சார்ந்த ப்ரைடாக வைக்காமல் அதன் உள்ளாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், தமிழ் அப்படிங்கிறத வெறும் மொழி சார்ந்த ப்ரைடாக வைக்காமல் தமிழ் பேசிய சமத்துவத்தை அதனுடைய அறங்களை முன் வச்சு அந்த அறத்தின் அடிப்படையில் நாம் ஒரு நல்லாட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வரார். அவர் பின்னால் அணி திரண்டுகிட்டே இருக்கிறாங்க. திமுகவுக்கும் திராவிடர் கழகத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடுகள் உயர்ந்த நோக்கங்களில் இருந்தே உருவானது. மொழி, பண்பாடு, இலக்கியம் என பார்வைகள் மாறுபட்டனவே தவிர ஒன்றை ஒன்று முந்திச் சென்ற நவீன சிந்தனை மரபையே திமுகவும் முன்னெடுத்தது. பெரிய வேறுபாடுகள் கிடையாது. இந்த ஆட்சியே அண்ணாவுக்கு, தந்தை பெரியாருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் 1900 ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே சொன்னார். பெரிய வேறுபாடு என்று நான் பார்ப்பது என்னவென்றால், இங்கே இந்த மொழி காப்பாற்றப்பட வேண்டும், இங்கே புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய வேண்டும், அனைவரும் ஒன்று என்ற அந்த சிந்தனையை எல்லோர் மனதிலும் உருவாக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. இதை ஆட்சிக்கு வந்து தான் செய்ய முடியும், சில சட்டங்களை நாம் நிறைவேற்ற முடியும் என்பது அறிஞர் அண்ணா உள்ளிட்ட திமுக தலைவர்களுடைய சிந்தனையிலே வந்தது. தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் களத்திற்கு வர தயாராக இல்லை. அவர் இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்பட வேண்டும், மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு போராடினார். இறுதி வரை அவர் அதிலே தான் விடாப்பிடியாக நின்றார். அவருக்கு இந்த மொழியெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை சொல்ல வேண்டுமென்றால், முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். அது வரைக்கும் திருக்குறளை பற்றி ஒரு பெரிய புரிதல் இந்த நாட்டு மக்களுக்கு இல்லை. அது வந்த பிறகு அதை படித்தவர்கள் தான் திருக்குறள் மிக உயர்ந்த நூல் என்பதை உணர்ந்து கொள்ளார்கள். ஆனால் அதே பெரியார் திருக்குறளிலே உள்ள சில குறள்களை எதிர்த்தும் பேசியிருக்கிறார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழ்வாள் பெய்யன பெய்யும் மழை, அது என்ன ஆணுக்கு வந்து ஆண் தொழுது பெண் இழணுங்கிறது என்னையா நியாயம், ஆணும் பெண்ணும் சமம் தானேன்ட்டு அதையும் கடிந்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை பெரியாரை பொறுத்தவரை எந்த வகையிலும் மனிதர்களுக்குள்ளே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது என்ற ஒற்றை கொள்கை தான் அவருடைய கொள்கை. மொழி இரண்டாம் பட்சம் அவருக்கு. அது உயர்ந்த நோக்கத்துக்காக, அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக பெரியார் எடுத்தது. அது மனு தர்மத்துக்கு எதிரான சிந்தனை, மனு தர்மம் கூடாது என்ற சிந்தனை. கோயில் உள்ள தெருவிலே தாழ்ந்த ஜாதியினர் நுழையக்கூடாது என்பதற்காகத்தான் வைக்கம் போராட்டத்திலே தந்தை பெரியார் கலந்து கொண்டு நுழைவோம் என்று காண்பித்தார். இப்படி எல்லா வகையிலும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது தந்தை பெரியாரின் கொள்கையாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த மொழியையும் காக்க வேண்டும், சட்டபூர்வமாக எப்படி நீதி கட்சி சில சட்டங்களை கொண்டு வந்து அனைவரையும் படிக்க வைத்ததோ அதுபோல் சட்டபூர்வமாக சில செயல்களை செய்து அனைவருக்கும் ஒரு சம உரிமை வழங்க வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அனைவரும் பயன்பெறும் வகையிலே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் தேர்தலினும். அப்படி கூட 1949 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 52 தேர்தலிலே போட்டியிடவில்லை, 57 தேர்தலிலே தான் போட்டியிட்டோம். 52 தேர்தலிலே போட்டியிடவில்லை என்றாலும் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை ஆதரித்து அதற்காக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு திமுகவினர் வாக்களிப்பார்கள் என்று தந்தை அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவிப்பு செய்து அப்படி கடிதம் எழுதி கொடுத்து திமுகவின் கொள்கைகளை ஆதரிக்கிறோம் என்று கடிதம் எழுதி கொடுத்து அவர்களுக்கு திமுகவை சார்ந்த உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதிலே 2 பேர் மிக முக்கியமான தலைவர்கள். அவர் ஒருவர் டாய்லர்ஸ் பார்ட்டி உழைப்பாளர் கட்சியில் இருந்தவர், இன்னொருவர் காமன்வெல்த் பார்ட்டியில் இருந்தவர். டாய்லர்ஸ் பார்ட்டி என்பது தென்னார்காடு மாவட்டத்திலே வலிமையாக இருந்த கட்சி, காமன்வெல்த் கட்சி என்பது வடார்காடு மாவட்டத்திலே வலிமையாக இருந்த கட்சி.
அங்கே இருந்த அந்த நேரத்திலே அவர்கள் அந்த 2 கட்சிகளையும் ராஜாஜி காங்கிரஸோடு இணைத்து கொண்டார். அந்த 2 தலைவர்களும் அமைச்சரானார்கள். அந்த நேரத்திலே 2 பேர் டாய்லர்ஸ் பார்ட்டியில் இருந்த திரு கோவிந்தசாமி அவர்கள், நாங்கள் திமுகவின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆகவே நாங்கள் காங்கிரஸில் இணைய மாட்டோம் என்று சொல்லி நம்ம திமுகவில் இணைந்தார். இங்கே அதே போல் சுப்பிரமணியம் என்பவர் அவரும் திமுகவில் இணைத்து கொண்டார். இப்படி இந்த கொள்கைக்கு ஆதரித்தவர்களுக்கு நாங்கள் அன்றைக்கு ஆதரவு வழங்கணும். 57 தேர்தலில் நேரடியாக திமுக முதலில் போட்டியிட தொடங்கியது. 67 ஆட்சியை பிடித்தோம். பண்பாடு சார்ந்த பார்வை தமிழ் பெருமிதம் என திமுக பயணித்தாலும் அது வாக்கு வங்கி அரசியலில் வெல்ல காரணமாக இருந்தது மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி அரசியல் செய்ததுதான். 1967 அது ஆட்சிக்கு வந்தபோது அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மறுமலர்ச்சியாக பார்த்தார்கள். 67 அவங்களுடைய பிரதான முழக்கமே பக்தவச்சன அண்ணாச்சி, பருப்பு விலை என்னாச்சு அப்படிங்கிறது தான். அப்போ மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக திமுக அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஒரு பக்கம் லட்சியவாதம், இன்னொரு பக்கம் யதார்த்த கள அரசியல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து அண்ணா முன்னெடுத்துட்டு போன அந்த ஹைபிரிட் பாலிடிக்ஸ் தான் வந்து சக்ஸஸாக மாறுனுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, அன்னைக்கு வைத்த முழக்கங்கள் இருக்குல்ல, அண்ணா வந்து ஒரு அண்ணாவினுடைய வெற்றியை வந்து நம்ம எப்படி ஒரு மாடர்ன் சீனில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செலியன் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அண்ணாவை எப்படி செலியன் முன்னாள் எம்பி செலியன் வரையறுக்கிறாருன்னா, கையில் காசு இல்லாமல் மனதில் மாசு இல்லாமல் தெருவோரம் நின்ற தலைவர்களின் தலைவர் அண்ணா அப்படின்னு சாதாரண எளிய மனிதர்களின் தலைவராக அண்ணாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டாலும் அதை பலவீனமாக பார்த்தவர் அறிஞர் அண்ணா. ஆனால் கட்சியின் தலைவராக நீண்ட காலம் பணி செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எம்ஜிஆர் ஏற்படுத்திய பிளவு, மிசா நெருக்கடி என கட்சி எதிர்கொண்ட எல்லா நெருக்கடிகளிலும் கட்சியை காத்தவர் கலைஞர். திமுக இன்றும் நின்று நிலைத்திருப்பதில் தலைவர் கலைஞர் அவர்களின் பங்கு மிகப்பெரியது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்துதான் திமுக தொடங்குகிறது. அறிஞர் அண்ணா அவர்களினுடைய வாழ்நாள் மிக குறைவானதாக ஆகிவிட்டது. 60 வயதை கூட அவர் நிறைவு செய்யவில்லை, அதற்குள் இறந்து போய்விட்டார். ஆனால் அண்ணா தான் அந்த திமுக வடிவமைக்கிறார். அதை ஒரு எழுச்சியும் உணர்ச்சியும் மிக்க கட்சியாக மட்டுமல்லாமல் ஒரு ஜனநாயக அமைப்பு கொண்டதாக அண்ணாதான் உருவாக்குகிறார். அதனை பேணி காத்ததில் கலைஞருக்கு பெரும் பங்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் சந்திக்காத பல இடையூறுகளை, பல நெருக்கடிகளை கலைஞர் காலத்தில் திமுக கண்டது. நீங்கள் சொன்னது போல அண்ணாவின் காலத்திலேயே முதல் பிளவு ஏற்பட்டுவிட்டது. ஈவேகி சம்பத் அவர்கள் அண்ணாவின் காலத்திலேயே 1961 பிரிந்துவிட்டார். கலைஞர் காலத்தில் 2 பெரும் பிரிவுகள் நடந்தன. எம்ஜிஆர் பிரிந்தபோது இனி திமுக என்ற ஒரு அமைப்பு இருக்க முடியாது என்கிற அளவுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. 92 வைகோ அவர்கள் பிரிந்து போனார். 2 பிரிவுகளை எதிர்கொண்டது. அது மட்டுமல்லாமல் வேறு எந்த கட்சியும் சந்திக்காத அளவுக்கு 1976 மிகப்பெரிய கொடூரமான நெருக்கடி நிலையை திமுக சந்தித்தது. நெருக்கடி நிலையினுடைய அடிப்படை நோக்கமே திமுகவை அழித்து விடுவது என்பதாகவே இருந்தது. அதிலிருந்தும் பிழைத்து வந்தது. 2 தேர்தல்களில் முழுமையாக தோல்வி அடைந்தது. ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது அதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் அந்த பழி திமுகவின் மீது விழுந்தது. எனவே 1991 சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடத்துக்கு எழும்பூருக்கு தேர்தல் நடக்கவில்லை, 233 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. அதில் துறைமுகத்தில் மட்டும்தான் கலைஞரின் கப்பல் கரையேறிற்று. மற்ற அனைவரும் தோல்வியை தழுவினோம். 2014 அந்த ஒரு இடம் கூட வரவில்லை. 40 இடங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தோம். எனவே கட்சியில் பிளவு, நெருக்கடி நிலை, 2 தேர்தல்களில் முற்றுமாக தோல்வி, இவை அனைத்தையும் தாண்டி ஒரு கட்சி இன்றைக்கு நிற்கிறது என்றால் கலைஞரினுடைய மிகப்பெரிய திறமை தான் அதற்கு காரணம். 49 ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவின் தலைவராக அவர் இருந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு கட்சியை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கலைஞர் போனதற்கு பிறகு அவரை போல அந்த இடத்திற்கு யாரும் வர முடியாது என்று தான் நினைத்தார்கள். ஆனால் கலைஞர் தொட்ட அந்த இடங்களை எல்லாம் மிகச்சரியாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவதில் இன்றைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு.
கலைஞருக்கு பிறகு 3 தேர்தல்களை சந்தித்து 3 தேர்தல்களிலும் ஒன்றை விட மிஞ்சிய வெற்றியாக இன்னொரு வெற்றி என்று 3 தேர்தல்களிலும் வெற்றியை திமுக கழகம் கண்டிருக்கிறது. எனவே திமுகவிற்கு 3 வலிமைகள் உண்டு. ஒன்று கருத்தியல், இன்னொன்று தலைமை, மூன்றாவது அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிற உலகத்தில் வேறெதற்கும் கிடைக்காத தொண்டர்கள். எனவே இந்த 3ம் சேர்ந்து கட்சியை 75 ஆண்டுகளை கடந்தும் நிறுத்தி இருக்கிறது. இன்னும் ஒரு 100 ஆண்டு இந்த மண்ணில் திமுக கழகம் வாழும். அண்ணாவுக்கு பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் திமுக தலைவராக வராமல் போயிருந்தால் என்பது ஒரு கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை ஆய்வு செய்தால் கலைஞரின் ஆளுமையும் தலைமைத்துவமும் புரியும். தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு போராளி, என்றைக்கும் களத்திலே நிற்க வேண்டும் என்று நினைப்பவர், அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்தவர். அவருடைய மிகப்பெரிய குணமே ஆட்சியை காட்டிலும் திமுக என்கிற அமைப்பு எந்த வகையிலும் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டவர். அவர் ஆட்சியை பற்றி கவலைப்பட்டவர் இல்லை. ஆனால் இந்த கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், போராட்ட களத்திலே துணிந்து நிற்க வேண்டும், எதையும் எதிர்த்து கொள்கைக்காக போராட வேண்டும் என்று கட்சி தொண்டர்களை, உறுப்பினர்களை அவர் ஊக்குவித்து, அவர் அதற்கு முன்னோடியாக தானே முன்வரிசையிலே நின்று போராடக்கூடிய தலைவராக இருந்த காரணத்தினாலே தான் அவருடைய தலைமை இவ்வளவு நீண்ட நாள் நீடித்தது என்று நான் கருதுகிறேன். அவர் ஆரம்ப காலத்திலே அவர் வரக்கூடாது என்று எண்ணியவர்கள் கூட கால போக்கில் அவர் இருப்பது தான் நல்லது என்று எண்ணி அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதையும் நான் பார்த்திருக்கிறேன். காரணம் அவருடைய செயல்பாடுகள். அவர் ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு கட்சி தோழர்கள் நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. அறிவிப்பை செய்துவிட்டால் களத்திலே முதல் போராளியாக அவரே நிற்பார் என்ற அந்த விஷயம்தான் அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு வலிமை சேர்த்த விஷயம். அதனாலே தான் கழக தொண்டர்கள் அவர் தலைமை வகிப்பது சிறப்பானது என்று அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவராலும் இந்த அமைப்பை காப்பாற்ற முடிந்தது. இந்த கட்சியை காப்பாற்றுவது தான் பெரிதே தவிர ஆட்சி இருக்கும் போகும். 1991ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார். அவர் அன்றைக்கு சோர்ந்து போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் இந்த கட்சி? ஆனால் 1996 தேர்தலில் தன்னுடைய வலிமையான எதிரியாக இருந்த ஜெயலலிதாவையே தோற்கடித்து விட்டு ஆட்சியை பிடித்தவர் தலைவர் கலைஞர். காரணம், இந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய பணி, தன்னை முன்னிறுத்தி போராட்ட களங்களில் தான் முதல் போராட்டக்குழு தலைவனாக தன்னை நிறுத்தி போராடிய தலைவர். அதுதான் அவருடைய சிறப்பு. எந்த காலத்திலும் அவர் தோல்வி கண்டு அஞ்சியதில்லை, தோல்வி கண்டு அவர் சோர்ந்ததும் இல்லை. கட்சி இருக்கும் வரை நம்முடைய கடமை இருக்கிறது. காரணம், இந்த கட்சி என்பது மக்கள் நல கொள்கைகளை கொண்ட கட்சி. இந்த மொழி, பண்பாடு இவற்றை பாதுகாக்கும் நோக்கத்திலே தொடங்கப்பட்ட கட்சி. எனவே இந்த கட்சி கட்டாயமாக சிறப்பாக செயல்பட வேண்டும். நாம் சோர்ந்து விட்டால் தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள். நாம் எந்த காலத்திலும் எதற்காகவும் சோரக்கூடாது, முன்னிலை போர் வீரனாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றியவர் தலைவர் கலைஞர். அதுதான் அவருடைய பெருமை. அதுதான் அவரை இன்னும் ஒவ்வொரு தொண்டனின் மனதிலும் நினைக்க வைத்திருக்கிறது. அவர் என்றைக்கும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்திருப்பதற்கு காரணமும் அதுதான் நான் கருதுகிறேன். ஜனநாயகத்தில் ஜனங்களே எஜமானர்கள் என்றார் அண்ணா. 6வது முறையாக திமுக ஆட்சியில் அமர கலைஞரின் தலைமையும் அண்ணாவின் கொள்கையுமே காரணம். தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் காவலரனாக உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை காத்த காவல் தெய்வம்தான் கலைஞர். திமுகவை நெருப்பாற்றில் இருந்து கரை சேர்த்தவர் கலைஞர்.